இந்த வீடியோவில் 2024 எம்சிக்யூ 5வது எம்சிக்யூ பார்ப்போம். 5வது எம்சிக்யூ 2024 ஃபிசிக்ஸ் பேப்பரில் இதான் 5வது எம்சிக்யூ. இந்த எம்சிக்யூ என்ன சொல்லப்படுது? 5வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் ஒப்பமான கிடைமேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்குற்றி ஒன்றில் ஒரு குண்டு பட்டு அதனுள்ளே பதிந்து கொள்கிறது. பின்வரும் கூட்டுகளை கருதுக. ஏகபரிமாண உந்த காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. மோதுகை காரணமாக தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படுகிறது. மேற்குறித்த கூட்டுகளில் உண்மை சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது. சரி பார்ப்போம். இந்த கூட்டுண்ட இதுக்கு முன்னுக்கு நம்ம கேள்வியிட அமைப்பை பார்த்துட்டு அடுத்த முடிவுக்கு போவோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா, ஒரு குற்றி ஒன்று இப்படி வைக்கப்பட்டிருக்குது. ஒப்பமான மேற்பரப்பு. அப்போ ஒப்பமான மேற்பரப்புன்றது என்ன? அந்த மேற்பரப்புல என்ன இல்லை? உராய்வு இல்லை. இப்படி ஒரு மேற்பரப்புக்கு மேல ஒரு குற்றி இருக்குது. ஆனா இது என்னது? ஒப்பமான மேற்பரப்பு. ஒப்பமான மேற்பரப்பு. மேற்பரப்பு அந்த கருத்து என்ன? உராய்வு இல்லை. இதான் அதன் அர்த்தம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு குண்டொண்டு என்ன செய்யுது? இப்படி ஒரு திசையில ஒரு வேகத்தோட வந்து அடிக்குது. இப்போ அடிச்சதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இதுக்குள்ள போய் அப்படியே பதிஞ்சிருது. அப்ப இதன் அமைப்பு அடுத்தது எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த குண்டு இதுக்கு போல உள்ள போய் பதிஞ்சிடும். உள்ளுக்குள்ள போய் பதிஞ்சிச்சு. அப்ப பதிஞ்சதுக்கு பிறகு உள்ள விடயங்கள் சம்பந்தமாக தான் இப்ப நாங்க ஒவ்வொரு கூட்டா பார்க்குறாங்க. முதலாவது சொல்றாங்கன்னா, ஏகபரிமாண உந்த காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. இப்ப எங்களுக்கு தெரியும், மோதுகை வந்து பிசிக்ஸை பொறுத்தவரை மோதுகை வந்து 2 முறையில் நடக்குது. அதாவது சக்தி அடிப்படையில் வச்சு பார்க்குறோம். ஒன்று மீளியல் மோதுகை, அடுத்த மீள்தன்மை உள்ள மோதுகை, அதாவது மீள்தன்மை அற்ற மோதுகை. 2 மோதுகை இருக்கு எங்கள்கிட்ட. ஒன்று மீள்தன்மை உள்ள மோதுகை, இது மீள் தன்மை அற்ற மோதுகை. அப்ப இதுல என்ன நடக்குண்டா, இது சக்தி இழக்கப்படாது. இந்த மீள்தன்மை உள்ளதுண்டா சக்தி இழக்கப்படாது. அதாவது ஆரம்ப சக்தி அதாவது எனர்ஜி எவ்வளவு ஸ்டார்ட்ல இருக்குதோ அது எனர்ஜி வந்து எண்ட்லையும் இருக்கும். சரிதானே? ஆனா இங்க வந்து மீள்தன்மை அற்ற மோதுகைன்னு சொன்னா சக்தி இழக்கப்படும். சக்தி என்ன செஞ்சிருக்கும்? இழக்கப்படும். அதுல கருதுண்டா, ஸ்டார்ட்ல ஒரு சக்தி இருக்கும். இந்த சக்தி வந்து எண்ட்ல ஒரு சக்தி இருக்கும். அதோட என்ன செஞ்சிருக்கும்? ஒரு சக்தி ஒன்று இழக்கப்பட்டிருக்கும். இந்த சக்தி என்ன செஞ்சிருக்கும்? ஒரு இழக்கப்பட்ட சக்தி ஒன்று இருக்கும் இதுல. சரிதானே? ஒரு இழக்கப்பட்ட ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும். அப்ப இந்த இழக்கப்பட்ட சக்தி என்னவா இருக்கலாம்? இந்த சக்தி வந்து பல மாற்றங்கள்ல வரும். ஒன்று வந்து ஒளியாக இருக்கும், அதாவது சத்தம் அல்லது ஒளியாக போகலாம், அல்லது வெளிச்சமாக போகலாம், சக்தி மாற்றப்படலாம். அல்லது போனா ஏதோ ஒன்று, அதாவது வெளிச்சமா இருக்கலாம், சத்தமா இருக்கலாம், வெப்பமாக வரலாம், வெப்பம், இப்படி சக்தி அங்க மாற்றப்படலாம். மாற்றப்பட்டு வர நிலையில தான் இந்த மீள்தன்மை அற்ற மோதுகையில நாங்க சொல்றோம். ஒரு குறித்த அளவு மாற்றப்படும். சரிதானே? ரைட். அப்ப இந்த கருத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா, முதலாவது ஏகபரிமாண உந்த காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது என்று சொன்னா பொருத்தமானது என்ற ஒரு ஒத்த கருத்து முக்கியமான விஷயம். மெலிதானது என்று சொன்னா பொருத்தமற்றது. மெலிதானது என்று சொல்லுவாங்க. மெலிதானது பிசிக்ஸ்ல அடிக்கடி இந்த சொல்வா பாதிக்கப்படும். இது பொருத்தமற்றது. சரிதானே? ரைட். இதுல என்ன சொன்னா, பிசிக்ஸ் தமிழ் என்று சொன்னா இது இந்த சொற்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்தது ஏகபரிமாண உந்த காப்பு விதி வந்து மோதுகைக்கு வலிதானது. ஏகபரிமாண உந்த காப்பு விதி என்ன? உந்தம் 2 ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் காக்கப்பட வேணும்.
அது எங்க நடக்கும்னா மீள்தன்மை உள்ள, அதாவது சக்தி இழக்கப்படாது நடக்கிற மீள்தன்மை உள்ள இதுல இது காப்பாற்றப்படும். சக்தி இழக்கப்படாததுல காப்பாற்றப்படும். அப்ப இதுல எதுன்னு சொல்லி இருக்குதா இந்த பார்த்தோம்னா, ஒரு ஒப்பமான கிழமைப்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்குற்றிக்கு ஒரு குண்டு ஒன்று பட்டு அதனுள்ளே பதிந்து கொள்கிறது. இவ்வளவுதான் இருக்கு. இது மீள்தன்மை மோதலா மீள்தன்மை அற்றதான்னு பார்த்தோம்னா இல்ல. ஆகவே இது ஏன் சரி என்று கொடுக்கிறமாக இருந்தா இது எந்த மோதுகைன்னு சொல்லல. அப்ப இந்த எதுக்காக பொருந்தும்? மீள்தன்மை உள்ள மோதுகைக்குத்தான் இது பொருந்தும். பிஏ பார்ப்போம். பியும் என்ன? சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வழிதானது. ஓகே, அதுவும் என்ன? மீள்தன்மை உள்ள மோதுகைக்குத்தான் இதுவும் வலிதாக இருக்கும். அப்ப இது வலிதானது. இந்த சி என்றது என்னன்னு சொன்னா, மோதுகை காரணமாக தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படுகிறது. இந்த சி எதுக்கு சரியா இருக்கும்னா மீள்தன்மை அற்ற மோதுகைக்கு சரியா வரும். அற்ற மோதுகை சரி. ஆகவே இந்த கூற்று ஏன் சரின்னு சொல்றோம்னா, மேலே எங்களுக்கு கேள்வியில என்ன மோதுகைன்னு சொல்லாமடியா நாங்க 2 மோதுகையும் கன்சிடர் பண்ணுவோம். அந்த அடிப்படையில தான் இது எங்களுக்கு 3ம் சரியாக வருது. காரணம்னா ஏ மீள்தன்மை மோதுகைக்கு சரியா வரும், மீள்தன்மை அற்ற மோதுகைக்கு பிழையா வரும். பி மீள்தன்மை உள்ள மோதுகைக்கு சரியா வரும், இது மீள்தன்மை அற்ற மோதுகைக்கு பிழையா வரும். சரிதானே? இது அடுத்த சி மீள்தன்மை அற்ற மோதுகைக்கு சரியா வரும், மீள்தன்மை உள்ள மோதுகைக்கு பிழையா வரும். என்ற இயக்கப்பாடு சக்தி என்ற ஒரு பகுதி இழக்கப்படுதுன்றது இழக்கப்படையலாதாங்க. சரிதானே? அங்க இழக்கப்படையலாத நிலைமை இருக்கும். ஆனா இது மீள்தன்மையற்ற மோதுகைக்கு இழக்கப்படாது. இது அவ்வளவுமே இது மீள்தன்மை மோதுகைக்கு சரி, இது மீள்தன்மை அற்ற மோதுகைக்கு தான் சரி. ஆகவே இதுல எது என்று சொல்லாதபடியா இந்த 3ம் சரி என்று தான் எடுக்கிறோம். அதுதான் இதன் உண்மையான விளக்கம். சரிதானே? விடை 5வது விடை கொடுத்தது காரணம் மேல கேள்வியில என்ன மோதுகை என்று சொல்லப்பட இல்லை. என்ன மோதுகை என்று சொல்லப்படாதபடியா இதை நாங்க எல்லாத்தையுமே சரியென்று தான் எடுக்கிறோம். இதோட விடை எங்களுக்கு 5வது விடையாக